ரியோராஜனுடைய வளர்ச்சி. ஸோ டிவியில் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ரியோவோட ஃபேனு. நான் ஸ்கூல் டைம் படிச்சுட்டு இருந்தப்ப ரியோ வந்து ஆங்கராக இருந்தார். ஸோ சொல்லு வாயி உருட்டு ரொம்ப அழகாக வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. சுனித்துக்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நான் போயிட்டு என் மருமகை இன்னைக்கு வரல, என் மருமகளை வந்து இந்த படத்தை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போயிருந்தாங்கன்னா திட்டிருப்பாங்க. இல்லை எக்ஸ்பிரஸ் ஆஃப் நியூ அந்த ஷோ சொன்ன ஒரு ஃபேமிலியே பார்த்தாங்க. அந்த ஷோ வந்து உண்மையிலே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஃபேமிலிஸ். இது கோட் ரெட்டு. இப்போ வர படங்களுக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டால் அது என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு உண்மையிலே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இந்த ஃபேமிலி இது இல்லாமல் வேற ஒரு சில சித்தோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ இவ்வளோ வந்து அவர் வந்து பெரிய திரையில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய திரையில் அப்பியர் ஆகும்போது அப்படின்னோடனே பிடிச்சிடும் நான். ஆமாம், ஆக்சுவலாக அப்போ எனக்கு தலை கூட சரியாக செய்யவே தெரியாது. வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா என் சித்தா போய் மாதிரி இருக்கீங்கண்ணே. அன்னைக்கு வந்தா தேட்டருக்கு ஏண்டா அதே சன் மியூசிக்ல என்னோட நல்ல ஃபோட்டோ நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ தான் போடணும்னு தோணுச்சாடா? எவன்டா எடுத்தது? ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். டைம் டு வெல்கம் ஸ்வீட் ஹார்ட் டீம் டு ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். இங்க வா ஜோ. இந்த வேலையை பார்க்காதீங்க ப்ளீஸ். எஸ் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வீட் ஹார்ட் டீம் நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு. மியூசிக் சேனல் இருந்து ஆரம்பிச்சு இப்போ நியூஸ் சேனல் வரைக்கும் பிரபலமாயிட்டு இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய வாழ்த்துக்கள் ரியோண்ணா. லவ் யூண்ணா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூண்ணா. பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னவானா இருக்கும் தெரியல. இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ பெரிய விஷயத்தை மறந்துட்டு இங்கே நீங்கள் வந்திருக்க உங்க மனசுக்காக தேங்க்யூ. 2K கிட்ஸ்க்கான படத்தில் வந்து நிறைய எமோஷன் காமிச்சிருக்கு. சூப்பர், வாங்க உள்ள போலாம். எஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா ஒப்பிக்கிறீங்க. வெல்கம் ஸ்வீட் ஹார்ட். வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் Artiga Gold Company RJ Vignesh Office powered by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்ல வந்திருக்கக்கூடியவங்க த ஸ்வீட் ஹார்ட் குழுவினர். நன்றி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு வந்தது. ரொம்ப ஃபார்மலாலாம் உங்கள்கிட்ட பேசவும் முடியாது, நீங்க அதுக்கு அலோவ் பண்ண போதில்லை எனக்கு தெரியும் மிஸ்டர் பழனிசாமி. அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுதான் பழனிசாமி. பட் இருந்தாலும் நாங்க வந்து வர்றவங்களுக்கு அப்படி இன்ட்ரோ கொடுக்காம நம்ம வந்து அப்படி போக முடியாதுல்ல. இவங்க ரெண்டு பேரும் யூ நோ இட் வெரி வெல். ஸோ ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து தன்னுடைய வளர்ச்சியா தமிழகமே கொண்டாடும் அப்படின்னா அது வந்து ஒரு டிகேடுக்கு ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது வந்து நம்ம கூட இருக்க ஒருத்தருக்கு, நம்ம கூடவே சுத்திட்டு திரியிற ஒருத்தருக்கு நடக்கிறப்ப அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல எங்களுக்கு. ஸோ அப்படிதான் ரியோராஜனுடைய வளர்ச்சி. ஸோ டிவியில பார்த்தப்ப எனக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து ரியோவோட ஃபேனு. நான் ஸ்கூல் டைம் படிச்சுட்டு இருந்தப்ப ரியோ வந்து ஆங்கரா இருந்தாரு. ஸோ சொல்லு வாயி உருட்டுப்பா. இல்லப்பா, உன்னைய டிவியில பார்த்த பெண்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகி அவங்க பெண்கள் ஸ்கூலுக்கு போறப்போ உன் படத்தை கட்டடிச்சுட்டு போறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஜெனரேஷன்கள் கடந்து பெண்களை வந்து தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரா வந்து அது உண்மையாகவே இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன வயசுலயே நான் வந்து 8 வயசுல குழந்தை தொழிலாளரா சன் டிவிக்குள்ள போனேன். பூ வேணா திருப்பி கொடுத்துடுறேன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆனா உண்மைதான். இல்லப்பா, உண்மைன்னு சொல்றது எத்தனை வருஷம் ஆனாலும் பெண்கள் உன்னை பார்க்கறது மட்டும், அதாவது பெண்களுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்கணும், வந்து பயங்கர கலராக இருக்கும், டாலாக இருக்கும், அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டு பையன் மாதிரி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் அது வந்து ரியோவினுடைய ஒரு பெரிய எல்லாத்துலேயும் அப்படிதான் ரியோ அவர்கள். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் ஸ்வீட் ஹார்ட் மூலமாக அதாவது தொடர்ந்து நல்ல கதைகளில் நல்ல கேரக்டர்ஸை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு போல்ட் அண்ட் பியூட்டி அப்படி சொல்லலாம் அவங்கள. ஸோ கோபிகா அவர்கள், அவங்களுக்கு நம்மளுடைய வரவேற்பு, வாழ்த்துக்கள். அகைன் சக்ஸஸ் ஸ்வீட் ஹார்ட்க்கு. அண்ட் இந்த பையன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பையன். இவரை பார்த்தாலே அவர் பேசுறதுக்கு முன்னாடியே சிரிப்பு வந்துடும், அந்த மாதிரியான ஒரு பையன். அவங்க அப்பாட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் இவரோட இது எங்க வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ உண்மையிலே அதாவது அப்பாவினுடைய கனவை நனவாக்குறது இருக்குல்ல, அவர் அவ்வளோ ஆசையோட
அவ்வளோ நல்லா சந்தோஷமா பேசக்கூடிய ஒருத்தர். அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியும் தான் இன்னைக்கு அருணாச்சலத்தை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தோன்றக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பேர் வாங்குறது பெரிய விஷயம். தான் தோன்றி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் 3-4 ப்ராஜெக்ட்லையுமே பெரிய பேர் வாங்கியிருக்காரு. அது வந்து அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் எஸ், ஒரு உழைப்பாளி அப்படின்னா இது வந்து நிறைய பேர் ஆடியோ லான்ச்சில் பேசினாங்க. அதுக்கப்புறம் சுனித்தை பற்றி யார் பேசினாலுமே அந்த உழைப்பை தான் பேசுவாங்க. ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன கிடைச்சாலும் என்ன கிடைக்கலனாலும் அதுக்கு வேலை செய்கிறது. அதை வந்து டே 1லேருந்து ஆரம்பித்து நாங்கள் நேரில் கண் கூட பார்த்துருக்கோம் அந்த உழைப்பை. இன்றைக்கி அந்த உழைப்போட வெற்றியை சுவைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட வெரி ஓன் டைரக்டர் சுனித் அவர்கள் இன்னும் பெரிய தூரம் போவார். யூ வில் நோ ஹிம் வெரி சூன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய இடங்களுக்கு போய் சூப்பர் ஹாப்பி. எப்படி இருக்குது ஸ்வீட் ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம பேசுகிறோம். ஸோ பிஃபோர் ரிலீஸ் நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருப்போம். பட் ஆஃப்டர் ரிலீஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கமெண்ட், எங்கேயாவது இருந்து ஒரு மெசேஜ், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் இப்படி ஏதாவது நடந்திருக்கும். அப்படி நடந்த விஷயங்கள்ல இருந்தார் தியேட்டரில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்த்தது. அப்படி கனெக்ட் ஆகி இந்த படம் பார்த்து இந்த படம் முடியும் போது அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு டேக் அவே வேணுன்றது தான் எங்களோட தாட் ப்ராசஸில் இருந்தது. அது நடந்தது. படம் பார்த்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபேமிலி உள்ளுக்குள்ளார வந்தது, அது ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஃபேமிலி உள்ளுக்குள்ளார வந்தது கூட ஓகே, பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அதை ஒரு மனசாக அதை அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணாங்கன்றது ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஒரு தியேட்டர் விசிட்டில் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியே இருந்தாங்க. தாத்தா பாட்டி, அவங்களோட பசங்க, அவங்களோட பேரன், ஸோ அந்த ரேஞ்சில் எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதில் அந்த வயசான தாத்தா பாட்டி வந்து ரொம்ப அழகாக வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. சுனித்துக்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க, நான் போயிட்டு என் மருமகை இன்னைக்கு வரல, என் மருமகளை வந்து இந்த படத்தை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போயிருந்தாங்கன்னா திட்டிருப்பாங்க. இல்ல செகண்ட் ஹாஃபும் பார்த்துட்டு ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே ஓகே அதை சொல்ல வரலப்பா, இதை சொல்ல வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் எகைன் இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். கம்ப்ளீட்டா பார்த்தா இந்த காலேஜ் பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். பட் சர்ப்ரைஸா இருந்தது இது, இந்த எலிமெண்ட் தான். ஆமா, சூப்பர் டன். உங்களுக்கு அருணாச்சலம்? எனக்கு வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்டான விஷயம்னா சர்ப்ரைஸ். நான் வந்து என்னோட சில சீன்ஸ் இருக்குல்லண்ணே, அது வந்து ஒர்க் ஆகாதுன்னு நான் சுனித்துக்கிட்ட நான் சொல்லுவேன். சில சீன்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இதை பண்ண பயமா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் கூட ஒரு கேர்ள் கூட நடிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்கும். சத்தியமா நான் அங்கேயே அதை சொல்லிட்டேன், நம்மளாம் பண்ண முடியாது. அதுதான் கொஞ்சம் எனக்கு பயமா இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கான ரெஸ்பான்ஸா வந்து அது ரொம்ப அது அப்படியே ஆப்போசிட்டா நல்லாவே கிடைச்சது. அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. எங்க அம்மா அப்பா சைட்ல வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அப்பா பெருமைப்பட்டாரா, மகனே நீ பண்ணதுல இந்த ரோல் தான்டா? படம் ஃபுல் பிளேஜா இருந்ததுனால அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னால அந்த படத்தை வந்து பார்க்க முடியுது. நான் வந்து சும்மா போட்டு கட்டு அப்படின்னு நான் நிறைய படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ஒரு மாதிரி என்னை ஹோல்ட் பண்ணுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாவும் ரொம்ப கண்ணெடுக்காம நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ட் வந்து செல்ஃபிஷா யோசிக்கணும்னா அவங்க பையன் நடிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம்னு தாண்டி படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்க. பயங்கர ப்ரௌடா இருந்தாங்க. அது எனக்கு முன்னாடி வரிசையில தான் உட்காந்து படம் பார்த்தாங்க. அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ்லாம் வந்துச்சு அம்மாவுக்கு. கோபிகா? எஸ், சேம் திங். இப்போ தியேட்டர் விசிட்ஸ்ல ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கால் பண்ணி எனக்கு ரொம்ப அழுதுட்டேன், அந்த சைல்டு அந்த ஒரு ட்ராமா லைக் இட் ட்ரிகர்ட் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி ஷீ கால்ட் மீ. அண்ட் தென் நிறைய கிரிட்டிக்கலி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல அந்த மாதிரி ரொம்ப நிறைய மெசேஜஸ் வந்துட்டு. சூப்பர். நீங்க ரெண்டு நாட்டிலே அங்கதான் சொல்றேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ தே ஆர் வெரி இந்த மாதிரி அந்த சரி இவ்வளவு வந்து ட்ரோல் பண்ணலாம் அந்த மாதிரி போய் மூவி பார்த்தது. பட் தென் ஆஃப்டர் த மூவி தே கேம் அண்ட் தே ரியலி அப்ரிஷியேட்டட் த மூவி அண்ட் மீ அண்ட் எவ்ரிபடி. ஸோ அது ரொம்ப லைக் ஐ எம் லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எழுதுறவங்க பேசுறவங்க எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. வா சொல்லுங்க சுனித் ப்ரோ. எனக்கு வந்து அதான் இந்த இவங்க சொன்ன எல்லா மூமெண்ட்டுமே நானும் என்ஜாய் பண்ணேன். பட் இது நான் முன்னாடியுமே சொல்லியிருந்தேன், ரியோனாகிட்டையும் தான் சொல்லியிருந்தேன். கதை சொல்லும்போது இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஜென்ரலாக ஒரு லவ் ஸ்டோரி பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் அந்த பிரேக்கப் பார்க்கும்போது இது என் லைஃப்பில் நடந்திருக்கு, அந்த பொண்ணு எனக்கு இது பண்ணானா, அந்த பொண்ணுக்கு இதை பண்ணியிருக்கேன்ட்டு கனெக்ட் பண்ணி அதை வந்து வெளியவும் சொல்லுவாங்க, இது என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு. இது அவன் லைஃப்பில் நடந்திருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், வெளியே போய் சொல்ல முடியுமா இது என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால என் ஃப்ரெண்டு லைஃப்ல நடந்து இப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகி சொன்னாங்க இது என் லைஃப்ல நடந்திருக்குன்னு. பிவிஆர்ல ஒருத்தர் வந்துட்டு யூ ஸ்டோல் மை வேர்ட்ஸ், இது என் லைஃப்ல நடந்தப்போ நான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொன்னாரு. இன்னொரு ஸ்க்ரீனிங்ல ஒரு பையன், அவனுக்கு ஹார்ட்லி ஹில் பி அரௌண்ட் 20-25 தான் இருக்கும், கப்புலாக வந்திருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தான். அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டு சொன்னான், ஆனால் இது எக்ஸாக்டாக என் லைஃப்பில் நடந்தது. அந்த பொண்ணு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற முடிவே நான் எடுத்தேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் தான் அது நடந்ததுன்றத ரொம்ப போல்டாக வந்து சொன்னான். அண்ட் வெக்கப்படணும் 90s கிட்ஸ் எல்லாம். இல்லை ஆமாம், எனக்கு அது அதை மறந்துட்டேன் நான். ஒரு பையன் வந்து சுனித்துக்கிட்ட நேராக போய் என் லைஃப்பில் இது நடந்தது, அதுக்கு முன்னாடி வரையும் அந்த லவ் பண்ணும்போது அந்த இனிஷியல் பீரியட்ல ஒரு பட்டர்ஃப்ளைஸ், ஒரு லவ் அந்த ஜோன்லயே இருந்துட்டு இருப்போம்ல, அந்த கல்யாணம்ன்றது கண்ணு முன்னாடி வராது, அது ஒரு கேஷுவலாவே இருந்துட்டு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணி இப்ப மேரிட்ல அவங்க இல்லை கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு. எனக்கு ஒரு கால் வந்து விவேக் பிரசன்னா பண்ணாரு, நம்ம நெஞ்சமுண்டு நேர்மிண்டோட ராஜாவோட வில்லன் இருக்காருல்ல, அவர் படம் உனக்கும் பண்ணாரா, இவனுக்கும் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி பர்ஃபார்மன்ஸா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இந்த படத்துல அப்படின்னு. என்ன இல்லை, எல்லா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் எந்த கேரக்டருமே சும்மா வந்தேன் போனேன்னு இல்லை, எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் ஒரு கதை இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மெயின்லி இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல் கேரக்டரும், இந்த ஸ்வீட் ஹார்ட் மாதிரி ஒரு படத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபீமேல் கேரக்டரோட ரைட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. எல்லா விதமான பெண்களும் இந்த படத்துல இருந்தாங்க. 60 வயசுல காதலோட இருக்க ஒரு பாட்டியும் இருந்தாங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல காதல் பிளஸ் அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃபை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ற ஒரு கப்புள் இருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய லேடி கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்டு மெயின்லி மனுவோட கேரக்டரோட ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இந்த காலத்துல மெயின்லி ஒரு படம் இல்ல ஒரு வெப்சீரிஸ் எது எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு லவ் லைஃப்ல ஒரு பொண்ணு மேலதான் ஃப்ளா இருக்க மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும். பட் இதுல ஒரு பையன் மேல இருக்க ஃப்ளாவை எழுதி, அந்த பையன் மேல ஃப்ளா இருந்தாலுமே அந்த லவ்ல அந்த பையனை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ற அந்த பொண்ணோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. பயங்கரமா. அதுலயும் வந்து சுனித் எங்க நிக்கிறாருன்னா ஒரு நியூ ஏஜ் டைரக்டரா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டாலே ஸ்க்ரீன் பிளேல உடனே அந்த பொண்ணு வந்து தப்பான முடிவு எடுக்கிறது, நம்ம மானமே பேச்ச, இந்த மாதிரி இது மாதிரி எழுதிட்டு இருந்த ரைட்டிங்ஸ்ல இருந்து வெளில வந்து இதை ஒரு பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுவானோ, அப்படிதாண்டா அப்படின்னா அப்படிதாண்டா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அங்க வந்து ஃபெமினிசம் மற்ற இடத்துலலாம் பேசலை, நீங்க அங்க அந்த கேரக்டரே அந்த ஃபெமினிசத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த ரைட்டிங். வாழ்த்துக்கள். பெண்கள்லாம் உங்களை பேசினாங்களா அதுக்கப்புறம்? வேற கல்யாணம் இருக்கு கேட்டா சொல்ல மாட்டீங்க? இல்லை தியேட்டர் விசிட்ல எல்லா ஏஜ் குரூப்ஸும் பேசினாங்க ப்ரோ. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து. ரொம்ப கவனமா பதில் சொல்றீங்க சுனித். இல்ல உண்மையிலே நடக்கிறது. ஓகே ஓகே. நாங்க அந்த எக்ஸ்பிரஸ் ஆஃப் நியூ அந்த ஷோ சொன்ன ஒரு ஃபேமிலியே பார்த்தாங்க. அந்த ஷோ வந்து உண்மையிலே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஃபேமிலிஸ். இது கோட் ரெட்டு, இப்போ வர படங்களுக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டால் அது என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு உண்மையிலே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த ஃபேமிலி இது இல்லாமல் வேற ஒரு சில அம்மாக்கள்லாம் வந்து பர்சனலாக கை கொடுத்து பேசிட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மா வந்து அந்த ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தே அழுதுவாங்க. ஸோ அதனால படம் பார்த்து அவங்க பயங்கர எமோஷனல் ஆகிடுச்சு. அவங்க டேடி என்ன சொன்னாருன்னு கேளு. அப்பவும் தான் இல்லை, ஒரு பார்த்து ஒரு ரியாக்ட் பண்ணார், அமைதியாக எழுந்து போனாருன்னு சொன்னீங்களே, எதுக்கோ ப்ரோ அவங்க வந்து அவ்வளோதான் பேசி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஆமாம். ப்ரெஷ் ஷோலேருந்து வெளில வரும்போது ப்ரெஷ் ஷோவில் இருந்த ஃபீமேல் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சுனித்துக்கிட்ட போய் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர் கூட அந்த படத்து மேல ஒரு குறை கூட சொல்லலை. எல்லாருமே சுனித்துக்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு சேம. ஸோ இதை நம்ம பேசுகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க, இல்லை நம்மளை தொடர்பு கொள்ள முடியறவங்க பேசுகிறாங்க. இந்த வட்டத்துக்கு வெளியில இருந்து சிலர் படம் பார்த்தவங்க, பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கவங்க சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. பார்த்துக்கலாமா? எஸ். ஸ்வீட் ஹார்ட் பார்க்கும்போது இந்த ஜெனரேஷனுக்கான ஆப்டான மூவி தான் ஃபீல் ஆகுது. படத்தோட ஹீரோ ரியோ, டைரக்டர் ஸ்வினித், காமெடி ஆக்டர் அருணாச்சலம், அப்புறம் ஹீரோயின் கோபிகா, அவங்க எல்லாருமே இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த ப்ரோமோ வீடியோலே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. சன் மியூசிக்ல ஜோடி, சரவண் மீனாட்சி, விஜய் டிவில இருந்து ஒருத்தர் சினிமாக்கு எஸ்கே மாதிரி போயிருக்காரு. லியோ யூ ஆர் சூப்பர். ஏதோ வந்தாலும் பட்டு ஓப்பனா பேசக்கூடிய ஆளு, அதனால தான் இவ்வளவு சஸ்டெயின் பண்ணி வந்திருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா சொல்லலாம். ஏன்னா யுவனோட சாங்ஸ் பார்த்தாலே ட்ரக்
அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ட் பிளஸ் ப்ரொடியூஸ்மே பண்ணியிருக்காரு. லவ் சப்ஜெக்ட் யுவன் சார் அப்படி ஒரு காம்பினேஷன்ல ரியோ அண்ணா வந்து யுவன் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அதனால இந்த காம்போ வந்து பாக்குறப்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. இட்ஸ் a huge thing-ஆ பாக்குறேன். பாட்டும் வந்து ரொமான்டிக்கா லவ் சாங்ஸ் தான். அதே மாதிரி இந்த சைடு படமே இந்த மாதிரி படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட டைரக்டர் ஸ்வீட் ஹார்ட்டோட டைரக்டர் வந்து பிளாக் ஷிப்ல இருந்து தான் வந்திருக்காரு. இந்த ஸ்வீட் ஹார்ட் மூவி வந்து பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் இல்லாம இருக்குமா? வைபுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் கொடுத்து பார்க்கும் போதே வந்து எங்கேஜிங்கா வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் நாட் a simple thing. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது வந்து எவ்வளோ ஜோக்காக நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் படத்தை ஸ்வீட்டாக வந்து டேரக்டர் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஹீரோயின்லாம் ரொம்ப கியூட்டா சில் வைபா இருக்காங்க. அருணாச்சலம் நம்ம வந்து இன்ஸ்டால வந்து நிறைய ரீல்ஸ் வந்து அவரோட பார்த்துருக்கோம். ஸோ என்டர்டைன்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸ்வீட் ஹார்ட் நல்லா கனெக்ட் ஆச்சு. டேலண்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் ஷிப் வந்து ரொம்ப அழகா மக்கள் என்டர்டைன் பண்றது வந்து நிறுத்தவே இல்லை. செட்டே வந்து வைப் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் காந்த் சார் கூடயே வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. அதில் அவங்களோட 2 பேரோட காமெடி சென்ஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸ்வீட் ஹார்ட் மூவி டீம் அண்ட் ரியோ அண்ணா இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரியோக்கு சொல்லிக்கிறோம். இது இல்லாமல் பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் கூட நிறைய பண்ணலாம். லாங் வே டு கோ மேன், ஜஸ்ட் கீப் ராக்கிங். தட்ஸ் இட். மேலும் மேலும் நல்லா வளரணும். உங்க வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லவ் யூ. நடுவில் எனக்கு எல்லாமே ஓகே. இந்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கூட அது மட்டும் கொஞ்சம் அது டவுட் வந்துச்சு. அது ரைட்டா வந்துருச்சு. ஓகே, இல்லை எல்லா ஏவிலையும் அது மஸ்ட்னு சொல்லிட்டேன். அப்படி அப்போ அது டவுட் கிடையாது. நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பதான் பேசுறது? ஓகே, அமேசான்ல இருக்கு, போய் பாருங்க. எல்லா இன்டர்வியூலயும் மஸ்ட் கொஸ்டின் ஒன்று வச்சிருக்காங்க. விஜய் சித்துவோட வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? அவர் இப்ப இவ்வளோ வந்து அவர் வந்து பெரிய திரையில வந்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய திரையில அப்பியர் ஆகும்போது அப்படின்னோடனே பிடிச்சிடலாம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய திரையில வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க இப்பதான் பாக்குறீங்க, நாங்க நெஞ்ச முட்டு நேர்விட்டோம் அதுலயே பார்த்துட்டோம். மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்போம். ஓகே, சூப்பர். ஸோ ஆனால் அது உண்மையிலே விஜய் டிவியில் முன்னாடி கும்கி சொல்லிட்டு இருப்பாங்க பெண்சாமி. கும்கியை விட அதிக டைம் போட்டது நெஞ்ச முட்டு நேர்மை ஓடுறாஜா தான். மாற்றி மாற்றி விஜய் விஜய் சூப்பர், விஜய் டக்கர்னு எல்லாத்தையும். இப்போ கலர்ஸுக்கும் போயிருக்கும் நேரம் படம். ஆமா, நான் சும்மா ஆபீஸ் போகும்போதெல்லாம் சொல்லிடுது அடுத்த வாரம் நம்ம படம் தானே. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இப்போ 4 பேருக்குமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னி சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ அடிபட்டு நிறைய விஷயங்களை கடந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அந்த டவுன் த மெமரி லைன் அப்படியே நம்ம அந்த ஒரு ஆல்பம் புரட்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலான்னு யோசிச்சோம். அப்படியே பார்த்து பேச ஜாலி. ஓகே, எஸ். அந்த 8 வயசு குழந்தை பையனை பாருங்களேன். நான் சொன்னேன்ல, சின்ன வயசுலயே நான் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, 2014 வயசு போட்டோ. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2014. ஆமா, ஆக்சுவலா அப்ப எனக்கு தலை கூட சரியா செய்யவே தெரியாது. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். அண்ணா, எங்க சித்தப்பா போய் மாதிரி இருக்கீங்கண்ணே. அன்னைக்கு வந்தா தேட்டருக்கு. ஏண்டா, அதே சன் மியூசிக்ல என்னோட நல்ல போட்டோ நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த போட்டோ தான் போடணும்னு தோணுச்சாடா? எவன்டா எடுத்தது? அவர்தான். யாரு? அவர்தான் எடுத்தாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உடனே வைக்க சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கீங்கண்ணே. சன் மியூசிக்ல நான் ஒரு தடவை கூட ஹேர் ஸ்டைல் பண்ணி ஷோ பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை அங்க ஸ்டைலிங் பண்ற அந்த அண்ணன் வந்து, நான் உனக்கு ஹேர் செட் பண்ணி விடுறேன், சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அதுதான் இதுவா? என்னன்னா, நான் வேண்டவே வேண்டான்னு, சும்மா இரு, சூப்பரா இருக்கும், நீ எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படி இது பண்ணிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாரு. பண்ணிட்டாரு. இது அன்னைக்கு அந்த ஷோ முடிச்சு வெளில வந்தோடனே அந்த போட்டோவை பார்த்தோன்னே செத்துட்டேன் நானு. இது சன் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் ஷோ. சன் மியூசிக். ஆனா அந்த அண்ணன் நம்பர் இருந்திருந்தா நம்ம படத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். வேற ஏதாவது போட்டுதான் கூட ஏதாவது சொல்லி இருப்பான்டா. ரெடி ஸ்டடி போ. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் அது. விஜய் டிவில தான் ஆங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஷோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். பட் கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சன் மியூசிக் தான் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தது. பட் திரும்ப நம்ம எங்கே கேட்டுகிட்டே இருந்தோமோ அங்கே கிடச்சி நம்ம அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு தனி ஃபீல் இல்லை. இதுதான் வேணும்னு நினச்சோம், அது கிடச்சிச்சுன்ட்டு. அப்படி தான் ரெடி ஸ்டடி போ. அந்த ரெடி ஸ்டடி போ ஷோ வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ. அது டைரக்டருக்கு, அந்த ஷோவை டைரக்ட் பண்ணவங்களுக்கு, டிஜே பிளாக்குக்கு, டிஜே கௌதம்க்கு, எனக்கு,
இவருக்கு ஆண்ட்ரூஸ்க்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. ஒரு மாதிரி அப்ப லக்கி சாம்ப் ஷோல அதுல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பெருசா இருக்காங்க. அதான் அதுல இருக்க டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்ப பெருசா இருக்காங்க. இத்தனை ஆண்கள், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அந்த செட்ல இல்ல? ஆமா. ஆனா ஷோக்குள்ள ஃபுல்லா பொண்ணுங்க தான், ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். அந்த பொண்ணு பேர் பிரியங்கா. இவன் பிரசன்னா வந்து இப்ப விஜய் டிவில வந்து அண்டா காக்காசம் ஷோவோட டைரக்டர் பிரசன்னா, ரெடி ஸ்டடி போவோட ஃப்ளோர் டைரக்டர். ரிச்சர்டு வந்து இப்ப சூப்பர் சிங்கரோட டைரக்டர் ரிச்சர்டு வந்து அந்த ஷோவோட கண்டென்ட் டைரக்டர். இதுல வந்து ஜோஷுவான்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப நீங்க தமிழ் சினிமால வர்ற பெரிய பெரிய ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம் ஜோஷுவா தான் டைரக்ட் பண்றாரு. ஆப்வியஸா டிஜே பிளாக் உங்க எல்லாருக்குமே தெரியும், இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஜே இன் இண்டஸ்ட்ரி. ஸோ டிஜே பிளாக்கோட ஃபர்ஸ்ட் ஷோ அது. டிஜே கௌதம் இப்ப அனிருத், அவர் இல்லாம அனிருத் கான்செப்டே பண்ண மாட்டாரு. அனிருத்தோட அபிஷியல் டிஜே வந்து டிஜே கௌதம். அப்புறம் ரியோராஜ் இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்ப மிக முக்கியமான அந்த ஷோல இருக்க எல்லாருமே பட்டிங் டேலண்ட்ஸ். அந்த ஷோல எல்லாருக்குமே அது ஃபர்ஸ்ட் ஷோ, பெரிய ஷோ. அடுத்து காஸ்டியூம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நெல்சன் நான் வந்து பிடிச்சிட்டாரு, நீ என்ன கேரக்டர் பண்ற, ரொம்ப ஏழையா ஒரு பையன், பழனி என்ன ஷூ போட்டிருக்கேன், ஃபெராரி ஏண்டா இப்படி எடுத்து இப்படி ஆட்டலும் ஒரு பைக் சாவி இருந்தது, வண்டி இங்கே தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல சாவியை போட்டு விகடன் அவார்டை வந்து அவங்க அது ஆக்சுவலி ப்ராப்பரா ஒரு பேக் பண்ணி ரொம்ப ப்ரெஷியஸ் பயங்கரமா கொடுத்துருந்தாங்க அந்த அவார்டை. டேங்க் அவர் ஓப்பன் அந்த ஆக்டிங் கொஞ்சம் வரும்ன்றது அந்த சர்டிஃபிகேட் தான். ஸோ அந்த 3000 ரூபாயில ஆரம்பிச்ச பயணம் தான் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா வாங்குற இடத்துக்கு உங்களுக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ப்ராப்பரா என்னைய பத்தி கேளுங்க, புதுசா சொல்றாங்க. அருணாச்சலம் எப்படி இந்த படத்துக்கு ஒரே ஒரு புகைவண்டி வீடியோ கேட்காம இருந்திருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் என்னன்னு, அந்த புகைவண்டி வீடியோ வச்சுதான் நான் கூப்பிட்டுருக்கேன், அதே வீடியோ வச்சுதான் லவ்வர் டைரக்டரும் கூப்பிட்டுருக்காரு, கிங்ஸ்டன் டைரக்டரும் அதே தான் பார்த்துருக்காரு. சமீபத்தில் யாருன்னு ஞாபகம் இல்லை.